அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட, நல்ல நேசிப்போட, நம்மை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாகவும் கல்வி அறிவின் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாங்க. சார், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் எதுப்பான்னா கல்விதான் இன்றைக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதங்க. வாசிப்பு தான் உங்களை இந்த வாழ்க்கையில் அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும். சமீபத்தில் ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருந்தார், இரவு முழுவதும் இருந்து விண்டும் திருந்தவே இல்லை, தெளியவே இல்லை, சாக்கடையில் நிலா அப்படின்னு எழுதியிருந்தார். சாக்கடையில் ஒரு நிலா இருந்தாலும் அந்த சாக்கடையால் தெளியவே முடியாதாங்க, தெளியவே முடியாதான். அப்படி நம்ம கையில் பணம் இருந்தாலும் சரி, நம்ம கையில் பெரிய அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாலும் சரி, அதை எப்படி பயன்படுத்துவது என்பது கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் சரியான முறையில் தன்னுடைய பணத்தையும் வாழ்க்கையையும் எடுத்து செல்ல முடியும் அப்படின்றத கு. அழகிரிசாமின்னு ஒரு ரைட்டர் இருந்தார், மிகப்பெரிய எழுத்தாளர் அந்த காலத்தில். கு. அழகிரிசாமி ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு காலேஜ், பெண்கள் கல்லூரி, எல்லாம் சலசலப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி ஸ்டாஃப் வரல, அதனால் எல்லாரும் கத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் அவங்களே உள்ளே போகிறாங்க. அந்த கிளாஸுக்கு உள்ளே போகிறாங்க. எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க போகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் சொன்னாங்க, மேடம் அப்போ நீங்கள் ஏதாவது பேசுங்க, நீங்கள் ஏதாவது பேசுங்க, நாங்கள் பேசக்கூடாதுன்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது பேசுங்க, நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் மேடம், நீங்கள் ஒரு கதை, நான் ஒரு கதை சொல்லுங்கள். ஒரு பொண்ணுக்கு 5 வயசில் கல்யாணம் ஆகுது. அந்த காலத்தில் 5 வயதுலேயே, அப்போல்லாம் அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுறாங்களே, 5 வயசில் கல்யாணம் ஆகிடுது. 5 வயசு கல்யாணம். அப்போ இந்த கணவருக்கு ஒரு 10-15 வயசு இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எவ்வளோ கொடூரம்னா சார், 5 வயதில் கல்யாணமான பொண்ணு 2 வருஷத்தில் விதவை ஆகிடுறாங்க. 7 வயதில் அந்த குழந்தை விதவை ஆகிடுறாங்க. இப்போ விதவைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடுறாங்க, நல்ல காரியங்களில் பங்கேற்கக்கூடாது விதவைன்னு சொல்லி. இப்போ அந்த பொண்ணுக்கு 8, 9, 10, ஒரு 12, 13 வயசு ஆகும்போது, 13, 14 வயசு ஆகும்போது அந்த வயதை உடைய இன்னொரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. இவளுடைய தோழிக்கு கல்யாணம் நடக்குது. இப்போ இந்த பொண்ணு தான் அந்த தோழிக்கான பூ கட்டுறதுலேருந்து எல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து ரொம்ப ஆசையோடு பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்த ஒரு இளைஞன் கேட்குறாரு, அவங்க சொந்தக்கார இளைஞன் கேட்குறாரு, இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேணாமா? அவள் வயசில் இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்களே, இந்த பொண்ணு 7 வயசில் விதவையானவ, அப்படியேவா விட்டுற முடியும்? இனி இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கை முழுவதும் இப்படியேவா வாழ முடியும்? இன்னும் இந்த பொண்ணு பூப்பெய்து கூட இல்லையே, இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேணாமா? இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணாமா? இந்த பொண்ணுக்கு ஒரு மறுமணம் பண்ண வேணாமான்னு இப்போ அந்த சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ பேசுறியே, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, நீயே கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க. அந்த இளைஞன் சொல்ல, நான் பண்ணிக்கிறேன், நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெரிய சண்டை வந்துடுது. அப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் கலாச்சாரமா, பண்பாடா, நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா, மறுமணம்லாம் நம்ம வீட்டுக்கு சரியப்படுமா, விதவை மறுமணம் படத்தில் நம்ம பேசுவோம், அப்படி இப்படின்னு அந்த இளைஞனோட ரொம்ப சண்டை போடுறாங்க. இப்போ அந்த இளைஞன் என்ன பண்ணுறாரு, மறுநாள் ஒரு கடிதம் எழுதி இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றாரு. ஒரு கடிதம் எழுதி இந்த பொண்ணு கையில் கொடுக்குறாரு. இந்த பொண்ணு அந்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிறா. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. ராத்திரி முழுவதுமா அதை உட்காந்து படிக்கிறா. அது ராத்திரி முழுவதும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியாது. கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. கடிதத்தில் என்ன தெரியுமா இருந்தது, உனக்கு சம்மதம் என்றால் நாளைக்கு இந்த திருமண ஊர்வலத்தில் கையில் ரோஜா பூவுடன் வரவும். நீ ரோஜா பூவோடு வந்தால் உனக்கும் சம்மதம் என்ற அர்த்தம், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த இளைஞன் எழுதி கொடுத்துருக்காரு. மறுநாள் ஊர்வலம் நடக்குது. இந்த பொண்ணுக்கு தான் லெட்டர் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு. அந்த பையன் எழுதி கொடுத்த லெட்டர் இருக்குது. ஆனால் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னே தெரில சார். யார்கிட்டையும் போய் காட்டியும் கேட்க முடியாதுல்ல, மறுநாள் அந்த ஊர்வலம் நடக்குது. இவ எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ரோஜாலாம் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா தெரியாதுல்ல, ரோஜாலாம் எடுத்துகிட்டே போகல. அந்த இளைஞனும் பார்க்குறான், இந்த பொண்ணு கையில் ரோஜா இல்லை, ஒருவேளை இவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை போலும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் ஒதுங்கி போயிடுறான். அந்த இளைஞனை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே முடியல. இவளும் தனிமைப்பட்டு போகிறா. இப்போ போய் அவங்க அப்பாட்ட கேட்குறாப்பா, எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா, என்ன அப்பா நான் படிக்கட்டுமாப்பான்னு. சரின்னு அவங்க அப்பா அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. 1 வருஷம் கழித்து தான் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு எழுத்து கூட்டி படித்து பார்த்தா, ஒரு ரோஜா பூவை எடுத்து வந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு அந்த இளைஞன் எழுதி கொடுத்துருக்கான். எழுத படிக்க தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டோமேனு அந்த பெண் வருத்தப்படுறான்னு அந்த டீச்சர், அங்கே வந்த அந்த நிறுவனர் அதை சொல்கிறாங்க.
இப்போ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஆர்வத்தோடு இந்த கதையை கேட்டு, மேடம் அதுக்கப்புறம் அந்த பெண் என்னங்க ஆனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க படித்தாங்களா, தொடர்ந்து படித்தாங்களா, தன்னுடைய பள்ளியை முடித்தாங்களா, கல்லூரியை முடித்தாங்களா, தமிழ் படித்தாங்களா, தமிழ் எம்ஏ படித்தாங்களா, எம்ஏ எம்ஃபில் எம்எட் எல்லாம் முடித்தாங்களா, அவர்கள் தன்னை போல் இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு பெண்கள் கல்லூரியை தொடங்கினார்கள். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று அந்த பெண் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள்னு அந்த நிறுவனர் அந்த கதையை முடிக்கிறாங்க. நான் தான்ப்பா அந்த பொண்ணு, நான் தான்ப்பா படிக்க தெரியாமல் வாழ்க்கையை இழந்த அந்த பெண்ணு அந்த நிறுவனர் அந்த கதையை முடிப்பதாக கு. அழகிரிசாமி இந்த கதையை சொல்லியிருப்பாருங்க. ஒரு சின்ன ஒரு கடிதத்தை படிக்க தெரிந்திருந்தால் தன் வாழ்க்கையே மாறி இருக்குமே. ஆனால் படிப்பு தான் பலரது வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று புரிந்து கொண்டு ஒரு பெண் கல்லூரியை தொடங்கினார்கள் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு தமிழக அரசு மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக புத்தக திருவிழா நடத்துகிறாங்க. எப்படியாவது இந்த புத்தகத்தை வாங்கிட மாட்டாங்களா, வாங்கின புத்தகத்தை வீட்டில் வச்சு 4 பக்கங்களை வாசிச்சிட மாட்டாங்களான்ற ஒரு பெரிய ஏக்கம் இருக்குல்ல. இன்றைக்கி எல்லாரும் புத்தகங்கள் வாங்குறாங்க சார், ஆனால் அதை வாசிக்கிறாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பயணங்களில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அத்தனை புத்தகங்கள் கையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி செல்ஃபோனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே தவிர புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அந்த வாசிப்பு திறனே இன்றைக்கி நம்மக்கிட்ட குறைந்து போயிடுச்சு. வாசிக்கவே மாட்டாங்க சார். இதே மாதிரி இன்னொரு கதை எழுதியிருப்பாங்க, மலசாமியோட கதை. ஒரு இளைஞன் அந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறார். அவர் கல்லூரியில் படிக்கக்கூடிய தன் வகுப்பு தோழிக்கு தன்னுடைய காதலை சொல்கிறார். எப்படி தெரியுமா? அந்த தோழிக்கு பிடித்த ஒரு புத்தகம் வாங்கி அந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு கடிதம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நாளை நீ மஞ்சள் கலர் சுடிதார் போட்டுட்டு கல்லூரிக்கு வந்தேன்னா, மஞ்சள் கலர் சுடிதார் அணிந்து கொண்டு கல்லூரிக்கு வந்த என்றால் உனக்கும் என்னை பிடித்திருக்கிறது என்ற அர்த்தம். நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம், உனக்கும் என்னை பிடித்திருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்கு நாளை மஞ்சள் கலர் சுடிதார் அணிந்து வரோம்னு ஒரு காதல் கடிதம் எழுதி அதை ஒரு புத்தகத்தில் வச்சு, அந்த பொண்ணுக்கு பிடித்த புத்தகத்தில் வச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துறாரு. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக இன்னைக்குள்ளே படிச்சிடணும், சின்ன புத்தகம் தான், இன்னைக்குள்ளே படிச்சிரு, ரொம்ப அழகான கவிதை புத்தகம், இன்னைக்குள்ளே படிச்சிரு அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாரு. அந்த புத்தகத்தையும் கொடுத்துட்றாங்க. மறுநாள் விடியுது, அந்த பொண்ணு வந்து கல்லூரிக்கு வர்றாங்க. பார்த்தா சிகப்பு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு பெரிய ஏமாற்றம் சார். சிகப்பு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இந்த புத்தகத்தை ஃபுல்லாகவே படிச்சுட்டேன் அப்படின்னு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. இவனுக்கு பெரிய ஏமாற்றம். மஞ்சள் கலர் சுடிதார் தானே போட்டு வர சொன்னோம், இப்போ இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கல போல, அதனால தான் சிகப்பு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்காங்க, பிடிக்கல போலன்னு அந்த புத்தகத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சிடுறாரு. போய் பார்க்கல, வீட்டில் வச்சிடுறாரு. அப்படியே காலங்கள் ஓடுது. ஒரு 10 வருடம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவரும் காலப்போக்கில் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய வீட்டை அப்படியே இடம் மாற்றம் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ எல்லா புத்தகங்களையும் எடுத்து அடுக்கி பார்க்கும்போது இந்த புத்தகம் கண்ணில் படுது. இந்த புத்தகத்தை அப்படியே திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஒரு கடிதம் இருக்குது. அதில் ஒரு கடிதம் இருக்குது. இவர் அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தா 10 வருஷம் கழித்து அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறாரு சார். அந்த கடிதத்தில் இருக்குது, எனக்கும் உங்களை பிடித்திருக்கிறது, என்னிடம் மஞ்சள் கலர் சுடிதார் இல்லை, ஆனாலும் எனக்கும் உங்களை பிடிக்கத்தான் செய்கிறதுன்னு அந்த கடிதத்தில் பதில் கடிதம் இருக்குது. இதை இவர் படிக்கவே இல்லை சார். புத்தகங்களை வாங்கிறது முக்கியம் கிடையாது, புரட்டி பார்க்கணும்ல அப்படின்வாங்க. அந்த பொண்ணும் பதில் கடிதம் எழுதியிருக்கு. அது பதில் கடிதம் எழுதியிருக்குன்னே தெரியாமல் அந்த புத்தகம் மூடியே இருந்த காரணத்தினால் 10 வருடங்கள் வாழ்க்கையில் ஓடிவிட்டது, வாழ்க்கையும் கடந்து விட்டதுன்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். புத்தகங்கள் வாங்குவது பெரிதல்ல, அதை புரட்டி பார்த்து அதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையை மாற்ற முடியுன்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை இது இல்லையா? நம்ம என்ன பண்ணிடுறோம், வாங்கி அழகுக்காக அடுக்கி வச்சுக்கிறோம் சார். அழகுக்காக. தூத்துக்குடியில் பொன்மாரியப்பன் ஒருத்தர் சலூன் கடை நடத்துகிறவர். அவர் என்ன தெரியுமா சார் பண்ணியிருக்காரு, தான் கடைக்கு வந்து ஒருத்தர் முழுசாக ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சுட்டாங்க, அந்த புத்தகத்தினுடைய சாரத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹேர் கட்டு ஃப்ரீ சார். ஹேர் கட்டு ஃப்ரீ பொன்மாரப்பன் அவரோட கடையில். அதே போல் ரெகுலராக அந்த புத்தகம் வாசித்து விட்டு முடி வெட்டுறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட், புத்தகம் படிக்கிறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட். இப்படியா முடி திருத்துவர் முதற்கொண்டு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு பாருங்களேன்.
முடி திருத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தையும் திருத்த வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு பொன்மாரப்பன் இதை பண்ணியிருக்காருல்ல, அவருக்கு உண்மையிலேயே நம்ம சார்பாக வாழ்த்துக்களை சொன்னோம் சார். எப்படியாவது இந்த சமூகத்தை வாசிக்கக்கூடிய தலைமுறையாக, கல்வியில் சிறந்த ஒரு தமிழ்நாடாக மாற்றிவிட மாட்டோமா என்று இந்த தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த அற்புதமான புத்தக திருவிழாக்கு தயவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் நம்ம சென்று புத்தகங்களை வாங்கணும், வாங்கின புத்தகங்களை படிக்கணும், படித்த விஷயங்களை குடும்பங்களோடு பகிர்ந்து கொண்டோமே ஆனால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.